பல மாதங்கள் ஆயிற்று, ஏன் பல வருடங்கள் கூட ஆயிற்று, ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று கேட்கும் சகோதரியே, இதோ தேவன் தருகிற பதில். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு பதில் அளிக்க போகிறார். நீங்கள் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறீங்க. உங்க மன சுமை அறிந்த கர்த்தர் இன்று கொடுக்கிற வார்த்தை என்ன? நான் பதில் செய்வேன். இந்த நம்முடைய தேசத்திலே குடியரசு தினமாய் இருந்தாலும் எத்தனையோ மக்களுடைய வாழ்விலே ஒளியேற்றும்படி நாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற வறுமை, லஞ்சம், தீங்கு, பொல்லாப்பு ஒழிய வேண்டும், துர்மாக்களுடைய ஆளுகை அழிய வேண்டும் என்று இரவும் பகலும் ஏன் பல வருடங்களாய் நாம் நோக்கி கூப்பிடுகிறோமே, அவர் மறு உத்தரவு அருளாமல் இருப்பாரா? நிச்சயமாய் பதில் அளிப்பார். என் அன்பானவர்களே, நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக சோர்ந்து போகாதீங்க. இன்று இந்த விடுதலை காண்பீர்கள். அவர் பதில் அளித்து விட்டார். வருகிற நாட்களில் மகிழ்ச்சி வெள்ளம் போல புரண்டு ஓட போகிறது. ஆக மகிழ்ச்சியோடு காத்திருப்போம். நம்பிக்கையோடு உறுதியாய் இயேசுவை பற்றி கொள்வோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்க நீ தூண்டிக் கொண்டே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்தின் வளத்துக்காக, நன்மைக்காக, பிறருடைய சமாதானத்துக்காய் உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு அப்பா. அவர்கள் வாழ்விலே கர்த்தர் மறு உத்தரவு அருளை செய்யும் ஆண்டவரே. இன்றும் பிறருடைய நலனுக்காய், நன்மைக்காய் ஜெபிக்கிறவர்களுக்கு எவ்வளவோ தேவை உண்டு. அவைகளாம் நீ சந்தித்து அவர்களை மகிழ்ச்சியாக்கும். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்களுக்கு நீர் மறு உத்தரவு அருளினுக்காய் ஸ்தோத்திரம். புகழும் துதியும் உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதர மணி ஐயர். காட் பிளஸ் யூ.